ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க என்னோட இந்த குக்கீஸ் பிஸ்னஸ்க்கு. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே வந்து ஜங்க் ஃபுட்டு தான் அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கோதுமை, உங்களுக்கு சிறுதானியம், அதாவது மில்லட், அதே பார்த்திங்கன்னா மல்டி மில்லட், கருப்பு கவுனி, ராகின்னு சொல்லிட்டு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதில் மைதா, ஒயிட் சுகர், பாமாயில் எல்லாம் கிடையாதுங்க. இதில் வந்து ஃபியூராக நம்மளுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி மில்லட்ஸோட, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணி குக்கி யூஸ் பண்ணுறோம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த குக்கீஸில் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கிடையாதுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. ஸோ நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறோம். அதே மாதிரி காலையில் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு கொரியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆர்டர் கூட ஒரு குட்டி வேலை கொடுத்துட்ருக்கேன். என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நடக்கணுன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு தான் கொடுத்துட்ருக்கேன். மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் கருப்பு கொண்டி தோசை போட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கு வந்து நார்மல் தோசை தான். ஸோ எனக்கும் என் மாமியாருக்கும் ஸ்பெஷலி. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் கருப்பு கோணி பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். நம்மளால் வந்து கருப்பு கோணி அரிசி டெய்லியுமே எடுத்துக்க முன்னாடி கூட நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மாவு வந்து ஆட்டி வச்சுட்டு நீங்கள் தோசையாக கரைச்சோ இல்லை வந்து இட்லி ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து தோசை மாவில் ஒரு 3 ஸ்பூன் கருப்பு கோணி கலந்து இப்போ தோசையாக ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கறி குழம்புலாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது கூட கருப்பு கோணி இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை இந்த பக்கம் நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்து போட்டுக்கிறேன். காஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை, நம்ம குக்கீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட்டு சக்கரை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:45 மணிக்கு தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் எனக்கு நிறைய வேலை இருந்தது. ஸோ அந்த க்ளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு ஹெட் பாத் தலைக்கு நல்லா பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணி ஹெட் பாத் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே டைமே ஆகிடுச்சு. சண்டே அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீவு மரம் தெரியும். பட் அன்றைக்கி தான் நிறைய வேலை இருக்கும்ல. அதுவும் ஒர்க்கிங் விமன்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவ் இருக்கும். பட் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மற்ற வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊதா பூ கலரில் வந்து நமக்கு அந்த தோசை இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்கன்னா இது நல்ல ஒரு ஆப்ஷனாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி எங்கள் பூரி கூட இதில் வந்து பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஹெட் பாத் எடுத்துருக்கேன் மசாஜ் பண்ணி. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாம்பழம் சீசன் முடிய போகுது. எனக்கு ரொமானி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் அந்த ரொமானி மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்குள்ளே கொட்டை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சீட் சின்னதாக இருக்கும், நிறைய நம்மளுக்கு பல்ப் கிடைக்கும். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற வெரைட்டி விட எனக்கு எந்த ஒரு வெரைட்டி ரொம்ப பிடிக்கும். இது வந்து எண்டில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு அந்த சீசன் முடிய டைமில் தான் இந்த ரொமானின்றது வரும். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணி வான் குட்டி காலையில் சாப்பிட்டுட்டான். ஸோ இருக்கக்கூடிய அந்த மற்ற சீடு மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 கருப்பு கொண்டி தோசை, கொஞ்சோண்டு மாம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக செஞ்ச சாம்பார், அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி. ஸோ ரொம்ப எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். காஃபி குடித்தா எனக்கு உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்னால் நான் மாசமாக இருந்தப்போ கூட நீங்கள் காஃபி குடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் ஒரு நாளுக்கு ஒரு காஃபி லைட்டாக எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். முடியல என்னால். ஸோ டாக்டர் சொன்னாங்க ரொம்ப உங்களால் முடியலன்னா ஒரு நாளைக்கு லைட்டாக டிகாஷன் கம்மியாக லைட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் த்ரூ ப்ரெக்னென்சிக்கு நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணேங்க. வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒன்று ஒபிசிட்டி இருந்தது, செகண்ட் வந்து நம்மளுக்கு சுகர் இருந்ததுனால நிறைய பார்த்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் என்னோட டெலிவரி நல்லா ஸ்மூத் ஆச்சு. அண்ட் பேபி நல்லா வெயிட்டாக பிறந்தான். விவான் குட்டிக்கு மாம்பழம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு தோல் எடுக்காமல் கொடுத்தா தான் அழகாக இந்த மாதிரி பக்கத்தில் கப்பில் வச்சு அந்த பல்ப் மட்டும் அழகாக சாப்பிட்டு தோலை தனியாக போட்டுருவான். அவனுக்கு தோல் எடுத்து கொடுத்தா பிடிக்காது, வேண்டாம் அப்படின்றவான். ஸோ அவனே அந்த மாதிரி தோலை எடுத்து சாப்பிடணும்னு ஆசை. நாங்கள் அழகாக அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். நீங்களே பாருங்கள், அந்த கப்பில் தோலை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுருவான். அப்புறம் வந்து உள்ள பல்ப்பு மட்டும் அழகாக சாப்பிட்ருவான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி பழகிறோமோ அப்படி தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற விதத்தில் பழகி கொடுக்கலாம். இண்டிபெண்ட்டாக சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த டைமில் அவங்களுக்கு நல்லா சாப்பிட பழகினாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்கூலில் சாப்பிட்டுப்பாங்க, அழமாட்டாங்க. அப்புறம் என்னோடய அம்மா வீட்டில்
வீட்டில் கீழே டெனன்ட் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் மேலே தளம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை யாருக்கும் அடிப்படல, யாரு மேலேயும் ஒரு கல் கூட விழல. பட் இதை வந்து கடவுள் தான் காப்பாற்றுறேன்னு சொல்லணும். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஷாக்கில் இருந்தாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க அந்த வீடு தான் ரொம்ப சென்டிமெண்ட். இப்போ கீழே இந்த மாதிரி ஆகவே அம்மா வான் கூப்பிட்டா கூட அவங்க நார்மலாக வரவே மாட்டாங்க. இப்போ சுத்தம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லாக இப்போ உட்காந்து நம்ம இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கீழே வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக இப்போ வந்து வீடு வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் ரெண்ட் போர்ஷன் அப்படின்றதுனால அவங்க வந்து வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. அம்மா வந்து மேலே தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க பக்கத்துலேருந்து பார்த்து இப்போ கீழே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நானும் ஹஸ்பண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்களும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வில் பவர் அதுதான். ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் தனியாளாக பார்த்துப்பாங்க. நாங்கள் போகிறோம்னு சொன்னால் கூட இல்லை நான் பார்த்துக்கிறது, ஹெல்ப் என்ன கேட்குறேன் அப்படின்வாங்க. ஸோ நாங்களும் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சில விஷயத்தை விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நாள் போய் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். வீடு ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா வந்து நீ தான் பால் காய்ச்சல் வேறு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் ஒரே ஒரு ரொமானி மட்டும்தான் இருந்தது நான் கடையில். நல்ல பழுத்த பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். ஸோ அது வந்து நான் இப்போ இங்கே எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி இந்த பவுல் வந்து நமக்கு டிமார்ட்டில் எனக்கு கிடச்சிது. இப்போ திருப்பி அந்த மாதிரி பவுல்ஸ் கிடைக்கிறதில்ல, எனக்கு கிடைக்கிறது நான் பார்த்ததில்ல. விளைச்சலில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம மைட் பீங் வேறு ஏதாவது பிரான்ச் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய அப்பா இறந்து போகிறப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி என்ன விலைன்னு கூட தெரியாதுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. எல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. A to Z அப்பா தான் வாங்கிட்டு வருவார். ஸோ அம்மாவுக்கு வந்து விலைவாசி எதுவுமே தெரியாது. அவங்க கடைக்கு போய் பழக்கமும் கிடையாது. அப்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, அப்பா இல்லைன்றது ஒரு ஷாக்கோட அம்மா எப்படி சர்வைவ் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படி இந்த உலகத்தில் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி, அதுவும் இந்த தங்கச்சி வச்சுட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அது ஒரு பெரிய எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சு. பட் லேட்டராக நான் அவங்களோட வளர்ச்சியை பார்க்குறப்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சலான் ஃபில் பண்ண கூட தெரியாதுங்க. பேங்க்கில் போனால் சலான் கூட ஃபில் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவங்க இப்போ இண்டிபெண்ட்டாக எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து அப்படி தான் ஒரு வாட்டர் மாதிரி நம்மளுக்கு அந்தந்த நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோல்ட் பண்ணிப்போம்ல. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நாலேஜ் வந்து படிப்பறிவு இருக்கோ இல்லையான்னு முக்கியம் கிடையாது. பட் வந்து பிறப்பாலேயே பெண்களுக்கு அந்த ஒரு மோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, என்ன நம்ம லைஃப்பில் கஷ்டம் வந்தாலும் நம்ம நம்பிக்கை மட்டும் விடவே கூடாது. ஸோ நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய விஷயம் எங்கள் அம்மாவை பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். செகண்ட் என்னென்னா, ஒன்றொன்னா அழகாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. பேங்க்கில் தானாகவே போயிட்டு கேஷ் ட்ரா பண்ணுறது, சலான் ஃபில் பண்ண. சம்டைம்ஸ் நான் எனக்கு தெரியலனா கூட எங்கள் அம்மா இல்லை இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு வந்து எங்கள் அப்பா இருந்து போனப்போ மேலே நடுவு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இந்த பாதிலே இருந்துட்டார். அந்த வீடை ஃபுல்லாக கட்டி முடிச்சாங்க. ஸோ நிறைய பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா வந்து தொடச்சிட்டு விமான் குட்டியோட டைப்பர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ எனக்கு நைட் டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் விமான் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா லவ்லேப் பிராண்ட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஜஸ்ட் கிளாத் மாதிரியே ஃபீல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்ன சொல்கிறது, அப்சார்பிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது, லீக்கேஜ் இருக்காது. ஸோ நிறைய வாட்டி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த ஒரு டைப்பர். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது அலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடிச்ச உடனே இந்த டேப்பை நீங்கள் கட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ்லேப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ்லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த சின்ன கபோர்டு இருக்கு இல்லையா, இங்கே மட்டும் எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பாதி மட்டும் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். மித்தம் பாதி வந்து அப்புறமா இது தீர்ந்து போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 to 4 months ஆச்சு. ட்ரெஸ் செய்ய ஆரம்பிச்சிச்சு இல்லை, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம திருப்பி எல்லாத்தையும் வந்து பழையபடியே வந்து நீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நிறைய பிடிக்கும் இல்லை, நிறைய பேர் இது அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இனிமேல் அடிக்கடிக்கு நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வரும். நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி செட் பண்ணுறது இதெல்லாமே வரும். உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்
வேணுமா, கிச்சன் டூர் வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஹோம் டூர் ஃபுல்லாக போடவே இல்லைல்ல, ஒரு நாள் பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி கிச்சன் டூர் கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு ஃபேன்சியான கிச்சனாக மாற்றவே இல்லைங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ என்னமோ தெரியல, அந்த ஃபேன்சியான திங்ஸ் மேலே கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் திருப்பி வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக நம்ம கிச்சனை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை வருது. ஸோ அதெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னோட பீரோவில் கீழ் ரேக்கில் வந்து நான் என்னோட ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கச்சன்னு ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்து இப்போ நீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட வாட்ச் பாக்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சுனால என்னால் வாட்சஸ் திருப்பி நீட்டாக அதில் ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ இது கொஞ்சம் மேலக்கா என் ஹஸ்பண்டோட கபோர்டில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி வாட்சஸ் வந்து நான் கட்டிட்டு போனதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் திருப்பி வந்து அந்த பில்லோக்குள்ளே வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 18 வாட்சஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ என்கிட்ட இப்போ 10 வாட்ச் இருக்குது. இதில் 2 நியூ எடிஷன், 2 வந்து ஃபாசல் வாட்ச் வந்து எனக்கு யூஎஸ்லேருந்து கிஃப்ட் வந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா கப்புள் வாட்ச், ஒன்று பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உமன் கட்டுற மாதிரி ஒரு வாட்ச் வந்து மொத்தம் 2 வாட்ச் வந்தது. ஸோ எனக்கு வாட்ச் கலெக்ஷன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை ஜென்ரலாக வாங்கிட்டு வந்தவன்னு தெரியல. பட் ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது மேலே வரப்போ ஒன்றும் ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லையா. ஹஸ்பண்ட் ஸோ இருக்கிற ஒரு கைக்கு எத்தனை வாட்ச் தான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு கேட்பாரு. கலெக்ஷன்ஸ்னு வரப்போ எத்தனை வாட்ச் வாங்கினா என்ன சொல்லுங்கள், அது எல்லாமே கலெக்ஷன்ஸில் போயிடும். ஸோ இதே ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையாக வந்து வாங்கி கொடுத்தாரு வாட்ச். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச் இது. ஸோ நான் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா, அது நடுவில் விட்டுட்டேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் யோசித்த சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா ஒன்று அவ்வளோ அழகாக வந்து லேர்ன் பண்ணி அது எல்லாத்தையும் அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. சம்டைம்ஸ் நான் எங்கேயாவது பிரேக் ஆனால் கூட எனக்கு வந்து அவங்க ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வேறு யாருமே ரோல் மாடல் கிடையாதுங்க, எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ ஒரு பொண்ணுக்குமே ஒரு அம்மா தான் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ரிவ்யூக்காக அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நீங்கள் இந்த உங்களோட ஃபிங்கரிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இவங்க பேஜ் நேம் பார்த்திங்கன்னா SA ஆர்கனைசர்ஸ் அப்படின்ட்டு நிறைய விதமான ஆர்கனைசர்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஜுவல்லரி மட்டும் கிடையாது, உங்கள் பர்சனலாக வீட்டுக்கு தேவை பண்ணக்கூடிய எல்லா ஆர்கனைசர்ஸ் சேல் பண்ணுறாங்க. அண்ட் இது ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நம்பி வாங்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நம்ம கம்மல், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெண்டன்ட், அப்புறம் நம்ம ஃபிங்கர் ரிங்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து என்னோடய ஃபேன்சி ஜுவல்லரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறேன். எந்த வேலை செஞ்சாலும் நானும் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு நிற்பான் விவான் குட்டி. இது வந்து கால் கொலுசு, 50 கால் கொலுசு, அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ கடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நீட்டாக இப்போ வந்து நம்மளோட பீரோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து உங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள் இல்லையா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளோட ரீசெண்ட் விளாக்ஸில் எல்லோரும் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்களோட பூஜா மண்டபம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் காட்டுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. எனக்கு என்னமோ ஒரு குறையாகவே இருக்குது. பட் என்னென்னா இப்போ நம்ம ஹாலில் வந்து வைக்கலாம் அப்படின்னா இங்கே ஃபால் சீலிங் இருக்கிறதுனால நம்மளோட பூஜா மண்டபம் 9 அடி, இங்கே ஃபால் சீலிங் போட்டதுக்கப்புறம் 8 அடி தான் வருது. அதனால கொஞ்சம் ரீவொர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கார்பெண்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் நான், கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்கலான் இருக்கேன். ஸோ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பூஜா ரூம் வந்துருச்சுன்னா அதை விட என்ன இருக்குது சொல்லுங்கள். டெய்லியுமே நம்ம அழகாக வந்து சூப்பராக ஜம்முன்னு நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய நம்ம சிஸ்டர்ஸ் கேட்ட கேள்வி வந்து அம்மா ஏன் இன்னும் வரலக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அம்மா வந்து ஒரேடியாக இங்கே வந்து தங்குறதுக்காக நான் கீழே வீடு வந்து அரேஞ்ச் பண்ணலைங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு வாரம் நிம்மதியாக தங்குறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது வீடு பிரச்சனை வேறு இந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லையா, சுத்தம். ஸோ நார்மலாகவே எங்கள் அம்மா வந்தால் நான் எப்போ வீட்டுக்கு போகிறேன்னு காலில் வெந்நீர் ஊற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சொல்லவே வேண்டாம், வீட்டு வேலை இருக்குது, என்னால் வந்து வெளியில் எங்கேயுமே வர முடியாது, ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு பிடியாக நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் பார்க்க போகிறோங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே நானும் எதிர்பார்க்காத நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. நல்ல சேஞ்சஸ், எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய சேஞ்சஸ் தான். ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று காத்திருக்கு. உடனே அக்கா நீங்கள் ப்ரெக்னென்ட்டான்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு அழகான விஷயம், நம்மளோட பிஸ்னஸ் சார்ந்த ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வந்து காத்திருக்கு. கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.